ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃபுல் பாடி ஒயிட்னிங்கான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஃபுல் பாடி ஒயிட்னிங் ப்ராடக்ட்னு கேட்டாலே இந்த பேக்கேஜ் தான் கொடுக்குறாங்க, இந்த குளுட்டோத்தியான் செட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செட்ல என்ன மாதிரி பொருள் இருக்கு, அந்த பொருள்ல என்ன மாதிரி இன்கிரிடியன்ட் இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணா கலர் கொடுக்குமா, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், சைட் எஃபெக்ட் இருக்குமா, எவ்வளவு நாள்ல கலர் கொடுக்கும், இந்த மாதிரி உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தான் இன்னைக்கு நம்ம பதில் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஃபுல் பாடி ஒயிட்னிங் ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ இயர்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய நல்ல நல்ல பியூட்டி டிப்ஸ், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரும். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவா நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோவா இருக்கும். நிறைய டவுட்டையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எண்ட்லயும் நமக்கு தேவையான சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரும். இப்போ வாங்க அந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக்கேஜ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இன்கிரிடியன்ட் இருக்கு என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா குளுட்டோத்தியான் சோப். இந்த சோப் வந்து ஃபுல் பாடி ஒயிட்னிங்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது குளுட்டோத்தியான் பவுடர் வச்சு நம்ம ரெடி பண்றோம். குளுட்டோத்தியான் பவுடர் வந்து நம்ம மார்க்கெட்ல வாங்கி அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணல, நம்மளே ரெடி பண்றோம். ஸோ மாதுளை பழம், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு அந்த பவுடர் ரெடி பண்ணி அது மூலமா நம்ம வந்துட்டு மில்க் எல்லாம் ஆட் பண்ணி இந்த குளுட்டோத்தியான் சோப் ரெடி பண்றோம். இது ஃபேஸ் டு பாடி யூஸ் பண்ணிக்கலாம், ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ்க்கு மேல இருந்து எல்லாருமே இந்த சோப் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இன்ஸ்டன்டா ஸ்கின் க்ளோ அண்ட் பிரைட் கொடுக்கும். டேன் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ், கை, கால் எல்லாம் அப்பப்போ வாஷ் பண்ணுங்க. குளிக்கும் போது மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் நீங்க குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கும் போதுமே 2 டைம்ஸ் பாடியில அப்ளை பண்ணுங்க. சோப்பு எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ, ஸ்கின்குள்ள எந்த அளவுக்கு சோப் போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா பாலிஷா மாத்த உங்களுக்கு டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். பிக்மெண்ட், மார்க், இந்த மாதிரி என்ன ஸ்கின்னுக்கு மேல ஒரு கருந்திட்டு இருந்தாலுமே அதை வந்துட்டு இந்த சோப்பு கிளீன் பண்ணி உங்களுடைய ஸ்கின் நல்லா பளபளப்பா நல்லா க்ளோவா பிரைட்டா சேஞ்ச் பண்ணும். ஒரு சோப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. 1 மந்த்ல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். இந்த குளுட்டோத்தியான் சோப் ஃபேர்னஸ்க்காக இப்ப நியூவா எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ ப்ராடக்டா இருந்தாலுமே அவ்வளோ ஃபீட்பேக் வருது. ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சோப். நம்மளுடைய ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் தான். ஆயில் லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், பியூர் ஹெர்பலா இருந்தா மட்டும் தான் ஆயில் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியா ஆயில் லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சிடாது. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு பியூரா ஹெர்பலா இருக்க போய் தான் நமக்கு ஆயில் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க தைரியமா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் பார்த்தாலே உள்ள என்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்றது அவ்வளோ லைவா தெரியும். ஸோ சூப்பரா இருக்கும் இந்த குளுட்டோத்தியான் சோப். இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. 1 டேக்கு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நான் செட்டா சொல்றேன்னா, நிறைய பேர் வந்துட்டு சீக்கிரம் ஃபேர் ஆகணும், அதுவும் நல்ல முறையில ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஆகாம, டேமேஜ் ஆகாம, சைட் எஃபெக்ட் வராம ஃபுல் பாடியும் ஃபேரா ஆகணும். ஃபெஸ்டிவல் வேற வருது, மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. ஸோ எல்லாத்துக்குமே நாங்க குயிக்கா ரெடி ஆகணும். அதுக்கு நாங்க ஃபேராவும் க்ளோவும் பிரைட்டாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு செட் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டதால நம்ம வந்துட்டு இந்த குளுட்டோத்தியான் செட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செட்ல சோப் பாத்துட்டோம். ஃபுல் பாடிக்கும் நம்ம அப்ளை பண்ற மாதிரி சோப் பாத்துட்டோம். செகண்ட் பாத்தீங்கன்னா லோஷன். குளுட்டோத்தியான்லயே லோஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். சேம் நம்ம தான் சோப்ல ஆட் பண்ணிருக்கூடிய இன்கிரிடியன்ட் தான் நம்ம இந்த லோஷன்லயும் ஆட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட், உங்களுக்கு கேரட், மாதுளை பழம், இது 3மே நம்ம வந்துட்டு பவுடரா ரெடி பண்ணி அதை தான் வந்துட்டு நம்ம லோஷன்லயும் சேர்க்கிறோம், சோப்லயும் சேர்க்கிறோம். லோஷன் பாட்டில் வந்துட்டு பிங்க் கலர் பாட்டில் வந்துட்டு ஸ்டாக் இல்லாதனால நாங்க இப்போதைக்கு ஒயிட் பாட்டில நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு பாட்டில் மாறி இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ லேபிள் பாத்தீங்கன்னா பாடி லோஷன், உங்க குளுட்டோத்தியான் லோஷன் நம்ம லேபிள் வந்துட்டு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ லேபிள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாட்டில் கலர் மாறுறதுனால உங்களுக்கு ப்ராடக்டே மாறி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஸ்டாக் இல்லாதனால ஒயிட் பாட்டில நம்ம வந்து லோஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த குளுட்டோத்தியான் லோஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபேஸ் டு பாடி நீங்க போட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் சோப் யூஸ் பண்ணும் போதுமோ, பாத் பவுடர் யூஸ் பண்ணும் போதோ லோஷன் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த சோப்போ இந்த பாத் பவுடரோ ஸ்கின்க்கு மேல இருக்கக்கூடிய தோலை உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, பார்க்கும் போது ட்ரையா ஃபீல் ஆகும். ஸ்கின் பார்க்கறதுக்கு ட்ரையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மேல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் போது கொஞ்சம் ட்ரையா உங்களுக்கு பார்க்கறதுக்கு தோணும். அதுக்காக தான் லோஷன் யூஸ் பண்ண சொல்றோம். குளிச்சிட்டுக்கு அப்புறம் லோஷன் கொஞ்சம் எடுத்து கையில, முகத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டும் போடுங்க, காலையிலயும் போடுங்க. இந்த லோஷனும் ஃபேர்னஸ் தரும். ஏன்னா இதுல நம்ம வந்துட்டு சேம் குளுட்டோத்தியான் பவுடர் இதுல ஆட் பண்ணிருக்கோம். நம்மளே ரெடி பண்ண குளுட்டோத்தியான் பவுடர் இதுல ஆட் பண்ணிருக்கோம். அதனால இந்த லோஷன் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு கலர் கொடுக்கும். மற்ற லோஷன் யூஸ் பண்ணும் போதும் க்ளோ கொடுக்கும், கிளியரா வச்சிருக்கும், ஸ்கின் ஹெல்தியா மெயின்டைன் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு குளுட்டோத்தியான் லோஷன் யூஸ் பண்ணும் போதும்
ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சோப்பும் லோஷனும் செட்டா யூஸ் பண்ணும்போதும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து டே நைட் கிரீம். கம்பல்சரி ஒரு ஃபேர்னஸ்க்கு நம்ம ட்ரை பண்றோம்னா நீங்க டே கிரீம் போடலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நைட் கிரீம் போடணும். ஸோ நைட் கிரீம் பார்த்தீங்கன்னா குளுட்டத்தியான் நைட் கிரீமை லைட்டா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் குளுட்டத்தியான் லோஷன் கூட நீங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த குளுட்டத்தியான் கிரீமை லைட்டா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா டாட் டாட்டா வச்சுட்டு நெக் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஒரு மைல்டா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த குளுட்டத்தியான் ஃபேர்னஸ் நைட் கிரீம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன மேஜிக்கல் செய்யும்னா ஃபேர் டோன் கொடுக்கும். ஸ்கின்ல கூடிய பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணும், மார்க் ரிமூவ் பண்ணும், பிம்பிள்ஸ்னால இருக்கக்கூடிய மார்க்கையும் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு இது ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குளுட்டத்தியான் கிரீம் வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிம்பிள் மார்க் இதை கூட ரிமூவ் பண்ணும், பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணும், டேன் வெயில போயிட்டு ஃபேஸ் ரொம்ப டேனா இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணும். ஆண் பெண் 2 பேருமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரீம் வந்து எத்தனை நாளைக்கு வரும் நீங்க கேட்டீங்கன்னா 20 டேஸ் கண்டிப்பா வரும். உங்களுக்கு நீங்க நல்லா எடுத்து அப்ளை பண்ணாலே 20 டேஸ் உங்களுக்கு வரும். ஒரு பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். இந்த ஒரு பாட்டில் காலி ஆகும் போதுமே இதுக்கான ரிசல்ட் நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்பவுமே ஒன்னு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆஃபர்ல நாங்க போட்டுட்டு இருக்கோம், நீங்க மொத்தமா நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரீம் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி சோப்லையும் லோஷன்லையும் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்லையும் இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணி நம்ம லேப்ல நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஃபேர் கொடுக்கும். கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு மேல இருந்து தான் இந்த கிரீம் போடணும். ஸோ கிட்ஸ்க்கு தனியா ஃபேர்னஸ் கிரீம் இருக்கு. பெரியவங்க வந்து குளுட்டத்தியான் ஃபேர்னஸ் கிரீம் தாராளமா போட்டுக்கலாம். நைட்ல போடுங்க, பகல்ல போடாதீங்க. இந்த கிரீம் குளுட்டத்தியான் கிரீம் ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணும் போதும் பகல்ல வெயில்ல போடுறதா இருந்தா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். மற்றபடி பகல்ல நீங்க சீரமோ, ரைஸ் சீரமோ, இல்ல போம்கிரேனட் சீரமோ, இல்ல லோஷனும் நீங்க ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று போட்டுக்குங்க. ஒரு சீரம் இல்ல மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒன்று வீட்டுல இருக்கும் போது போட்டுக்குங்க. வெளியில போறதுனா சன்ஸ்கிரீன் போடுங்க. ஸோ இவ்வளவுதான். டேல நீங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா இந்த க்ளோ ஒயிட் கிரீம் போட்டுக்கலாம். இது ஃபேஸ்ல போடும்போது நல்ல க்ளோ இருக்கும், பார்க்கிறதுக்கு ஒரு பளபளப்பா இருக்கும் ஸ்கின். யூஸ் பண்ண நல்லா ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும், கூட சப்போர்ட் பண்ணும். குளுட்டத்தியான் சோப்புக்கும் குளுட்டத்தியான் கிரீமுக்கும் உங்களுக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். டே ஃபுல்லாவே நம்மளுடைய ஸ்கின் ஒருத்தங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை இது செய்யும். ஸோ சூப்பரா இருக்கும். இந்த கிரீமும் ஆண் பெண் எல்லாருமே போட்டுக்கலாம். இந்த 4 தான் குளுட்டத்தியான் செட். இது 4மே நீங்க யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு 1 மந்த்ல நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். டே நைட் கிரீம், குளுட்டத்தியான் சோப், குளுட்டத்தியான் லோஷன், ஃபேஸ் டு பாடி ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த 4மே செட்டா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஃபேர்னஸ் கொடுக்கும். 1 மந்த்ல நீங்க இதுக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க இது செட்டா யூஸ் பண்ணி. ஸோ ஃபேர்னஸ்க்கு ட்ரை பண்றவங்க கொஞ்சம் செட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு முறை நீங்க வாங்கிக்கோங்க, ஒரு முறை செட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா ஃபேர்னஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு சோப் லோஷன் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நம்ம வந்துட்டு இந்த பேக் பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணும்? இதையும் வந்துட்டு இந்த சோப் லோஷன் கிரீம் கூட இதையும் கொடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மந்த்லி ஒன்ஸ் பார்லர் போய் ஃபேஷியல் பண்றீங்க இல்லைங்களா, இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபேஷியலே பண்ண வேண்டாம். ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் எந்த பார்லரும் போய் ஃபேஷியல் பண்ணதே கிடையாது. நான் வந்து இந்த பேக் போடுவேன், பீட்ரூட் பேக் போடுவேன். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். உருளைக்கிழங்கு, கடலை மாவு, அதுதான் இது. ஸோ இதை நம்ம பேக்கா போடும்போது நல்ல ஒரு பிரைட் ஒரு ஃபேர் டோன் நல்லா கொடுக்கும். பீட்ரூட்டும் அலோவேரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போடும்போது நல்ல க்ளோ கொடுக்கும், ஃபேரும் கொடுக்கும், க்ளோவும் கொடுக்கும். ஸோ இது 2 தான் மாத்தி நான் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும் போதும் ஃபேஸ் பேக்கா நான் யூஸ் பண்றது. பார்லருக்குலாம் நான் போனது கிடையாது. ஸோ த்ரெட்டிங் பண்ண மாட்டேன், ஃபேஷியல் பண்ண மாட்டேன், எதுவுமே வந்துட்டு பார்லருக்கு போய் பண்ண மாட்டேன். மற்றபடி வீட்டில் இருக்கிற நம்மளுடைய ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணிப்பேன். ஸோ நான் வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்மளுடைய ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் ஃபேஷியல் பண்றது எல்லாமே. ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ டெய்லியும் கூட இந்த பேக் போடலாம். வெயில போயிட்டு வந்துட்டு ஸ்கின் ரொம்ப கருப்பா இருக்கு, ரொம்ப டேனா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த பேக் 1 டீஸ்பூன் எடுத்துட்டு இது கூட தயிர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா திக்கா அப்ளை பண்ணிட்டு 1/2 அன் அவர் கழிச்சு சோப் போட்டு வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு வாஷ்லயே ஸ்கின் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இந்த பேக் வந்துட்டு டெய்லியும் போடுங்க. ரொம்ப டேனா இருந்துச்சுன்னு டெய்லியும் போடுங்க. இல்ல ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்றதா இருந்தா நீங்க வாரத்துல 2 நாள் 3 நாள் நீங்க போட்டுக்கலாம். பிம்பிள் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா வெறும் தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி கூட ஃபேஸ்க்கு போடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இந்த பேக்கும் வந்துட்டு ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு ஃபாலோ பண்றவங்க இதையும் நீங்க வந்துட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ் கையெல்லாம். நீங்க வாரத்துல 1 முறையோ 2 முறையோ டெய்லியுமோ எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சமா எடுத்து
பாலோ தயிரோ இல்ல வெறும் தண்ணியோ எது கூடயாவது மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா நல்லா திக்கா அப்ளை பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் உங்களுடைய ஸ்கின். நிறைய செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த ஒரு செட் போதும். நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு ஃபேர் டோன், ஒரு க்ளோ டோன், ஒரு கிளியர் ஸ்கின், அதுவும் ஆரோக்கியமான முறையில சைடு எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். நேச்சுரலான முறையில கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சோ இத தவிர பர்சனலா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு 4 வரம், ஒரு அற்புதமான 4 வரம் உங்களுக்கு வேணும்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 4 குணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. ஸோ சூப்பரான ஒரு காட் கிட்ட இருந்து டைரக்ட்டா கிடைக்கக்கூடிய இந்த 4 வரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி என்ன அந்த 4 குணத்த நீங்க தூக்கி போடணும்னா, 1 மத்தவங்கள பத்தி நீங்க புறம் பேசுறது. ஸோ புறம் பேசுற குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத தூக்கி போட்டுருங்க. 2 பொறாமைப்படுறது. மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது. அந்த மாரி ஒரு குணம் இருந்தாலும் அதையும் தூக்கி போட்டுருங்க. 3வது புலம்புறது. என்ன நடந்தாலும் புலம்புவாங்க. எதுவுமே நடக்கலனாலும் புலம்புவாங்க. சில பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா, புலம்பிட்டே இருப்பாங்க. சமைச்சுட்டு இருக்கும்போதும் புலம்பிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஹால்ல வந்து உட்கார்ந்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. எதுக்கு புலம்புறாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏன் புலம்பிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, என்னன்னு தெரியல. புலம்பிட்டே இருக்கா. அது அப்படியே பழகி போச்சு. எப்பவுமே அவங்க அப்படிதான் புலம்பிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஏன் புலம்புறாங்களோ அவங்களுக்கே தெரியாது. ஆனா நடந்தத வச்சு புலம்புவாங்க. நடந்து முடிஞ்சத வச்சு புலம்புவாங்க. நடக்க போறத சொல்லி புலம்புவாங்க. ஆக மொத்தத்துல புலம்பணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி புலம்புற குணம் இருந்தாலும் அதையும் தூக்கி போட்டுருங்க. 4வதா தன்னைத்தானே பெருமையா பேசிப்பாங்க. ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிப்பாங்க. ஓவரா நமக்கே வந்து எரிச்சலா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்களே பெருமையா பேசிப்பாங்க. சோ இந்த 4 குணத்தையும் நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருந்து தூக்கி போட்டீங்கன்னா, அந்த 4 குணத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, அற்புதமான ஒரு 4 வரம் கிடைக்கும். சோ அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 மன அமைதி. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது 4ம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு நீங்க இருந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வரம் கிடைச்சுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. 1 வந்து மன அமைதி. மன அமைதி கிடைக்கும். இன்னொன்னு சந்தோஷம். 3வது பார்த்தீங்கன்னா, நல்ல நட்பு. 4வது பார்த்தீங்கன்னா, செல்வம். இது 4மே உங்கள தேடி வரும். போதும் போதும் நீங்க சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கும். இந்த 4 வரம் வேணும்னா, இந்த 4 குணத்த தூக்கி போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், மீனா.